Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா உழைப்பாளர் தினம். இந்த மூவி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறாங்க. வீடியோக்குள்ள போலாம். உழைப்பாளர் தினம் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க மூவி. த லைஃப் ஆஃப் ஃபாரினர்ங்கிற டெம்ப்ளேட்ல தான் இந்த மூவியை நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. சந்தோஷ் நம்பிராஜன் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்டர் ஒன்லில எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஃபாரினுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாரு. ஒரு நாள் லீவுக்கு வந்தப்ப கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. திரும்ப கல்யாணம் முடிச்சு வேலைக்கு போகும்போது அவரோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அட் தி சேம் டைம் பேரலா அவரோட சொந்த குடும்பத்திலேயே அவருக்கு என்னென்ன துரோகம் பண்றாங்க, அண்ணன் தம்பிக்கு நடுவில் வரக்கூடிய பிரச்சனை என்ன, நம்ம கதையோட ஹீரோவோட கனவு நிறைவேறுச்சா, தன் குடும்பத்துக்காக என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் சொல்லுவேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி வாழை மூவி ஸ்டைல ரொம்ப ராவான ஆர்ட் பிலிம் ஸ்டைல தான் இந்த மூவியுமே நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ் ஃபேமிலி டிராமாவோட கன்வென்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஸ்டார் கேஸ்டிங் இருந்ததுனால அந்த மூவி பயங்கரமா ஷைன் ஆச்சு. மாதிரி நல்ல மூவிஸுமே தியேட்டர்ல ஓடாம போனதுக்கு அந்த மாதிரி பெரிய மூவிஸ் தான் காரணம் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சஜஸ்ட் பண்ற மூவிஸ் எல்லாம் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய நோட்டபிளான பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தா, ஃபோர்ஸ் பர்சுவே பெர்ஃபார்மன்ஸ் தான். அடிபொலியான பெர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே சூப்பராகவும் எனர்ஜெட்டிக்காவும் ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அட் தி சேம் டைம் சந்தோஷ் நம்பிராஜன் ஒன் மேன் ஷோவா இந்த மூவில கலக்க பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காங்க. அதை தாண்டி எல்லாருமே கொடுத்துற ஜஸ்டிஃபைங்காவும் ப்ராப்பராகவும் நீட்டாவும் நடிச்சிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, உழைப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே சப்மிட் பண்ற மாதிரி ஒரு டிபியூட்டா படத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்க காசுக்காக ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறத ஆணித்தனமா உடச்சு பேசியிருக்காங்க. நல்லது கெட்டது கூட வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில 4 அடி மேல ஏற நினைக்கும் போது 40 அடி சறுக்கி விழுறதுனால வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத அழகா படமா காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே, நரேஷன், எக்ஸிகியூஷன் டீசென்ட் வாட்சா ஓகேஷான ஒரு டோன்ல ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கட் ஆஃப் பண்ணி கொடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சாங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டா எந்த ஒரு இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி கன்வென்ஷனலாவும் கமர்ஷியல் எலமெண்ட் குறையாமையும் நிறைய இடத்துல பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபன்னு, காமெடி, எமோஷன், லவ் டிராமான்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பரா கொடுத்துவீங்க. செகண்ட் ஹாஃப்ல எமோஷன்ஸ் அண்ட் மெசேஜையுமே ப்ராப்பரா கிளைமேக்ஸோட இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நீட்டா பிளேஸ் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா படத்துல உழைக்கும் வர்க்கத்தோட வலி என்னங்கிறத, வேதனை என்னங்கிறத அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணதை தாண்டி 24 வயசு 25 வயசுல ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட ட்ரீம்காக பேஷனுக்காக போராடுறான், அந்த மாதிரி டைம்ல கல்யாணம் ஆகுது, குடும்ப சுமை இருக்குதுங்கிறத தாண்டி நேட்டிவிட்டி ஃபேக்டரோட ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் ராவும் பிரசென்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபாரினர் லைஃப் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டிங்கான கருத்தை திணிக்காம ப்ராப்பரா சொல்லணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க மூவில நிறைய இடத்துல. சாங்ஸ், சீன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே ஆர்கானிக்கா ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணி எமோஷன்ஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். சோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் இந்த உழைப்பாளர் தினம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் கிடைச்சும் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா, பை, see you and love you all.